மயிலேறி விளையாடும் முகம், ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம், குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம், மாறுபடு சூரரை வதைத்த முகம், கூடியிருக்கும் அடியார்க்கு அருள் பாலிக்கும் முகம், வள்ளியை மனம் புணர வந்த முகம் என்று 6 முகக் கடவுளாகத் தோன்றி 6 முகமான பொருள் அருள் பாலிப்பதற்காக திரு அவதாரம் செய்தார் முருகப்பெருமான். தமிழர்களுக்கு மனத்திற்கு மிகவும் உகந்த கடவுள் முருகப்பெருமான் என்பதை சேயோன் மேய மைவரை உலகம் என்னும் தொல்காப்பிய பெருவழி நமக்கு காட்டுகிறது. முருகப்பெருமான் குன்றுதோறும் குடியிருக்கிறார் என்றாலும் கூட 6 படை வீடுகளில் மிகச் சிறப்பாக எழுந்தருளி கோயில் கொண்டு பக்தர்களுக்கு அருள் வழங்குகிறார். இந்த 6 படை வீடுகளும் முருகப்பெருமானுடைய சிறப்பு தலங்களாக போற்றப்பெறுகின்றன. சங்ககால புலவர்கள் ஆதியும் அந்தமும் இல்லாத மெய்ப்பொருளை மிகப் பெரியவனாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய இளையவனாக விளங்குகிற இளம் பூரணரை கந்தழி என்று அழைத்தனர். கந்தழியாக விளங்கும் கந்தக்கடவுளை 6 படை வீடுகளில் முதலாக ஆராதித்தவர் நக்கீரர். நக்கீரர் வழியில் மருதகாசி அவர்கள் தம்முடைய கவிதை சொற்களால் கரம் பிடித்து கொடுக்க, மெல்லிசை மன்னர் திரு MS விஸ்வநாதன் அவர்கள் இசைப்பாதை வகுத்து கொடுக்க, சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களும் சீர்காழி சிவச்சிதம்பரம் அவர்களும் எல்லார் ஈஸ்வரி அவர்களும் நம்மை இப்போது தங்களுடைய இசைப்பாதையில் இசை பயணத்தில் இந்த 6 படை வீடுகளுக்கும் அழைத்து செல்லுகிறார்கள். வாருங்கள், முருகப்பெருமானை வணங்குவதற்காக, கந்தக்கடவுளை கரம் கூப்பி தொழுவதற்காக திருப்பரங்குன்றம் என்கிற முதல் படை வீட்டிற்கு செல்லலாம். கூடல் குடவையின் அம்சிரை வண்டின் அரிக்கணம் ஒலிக்கும் குன்று என்று நக்கீரரால் போற்றப் பெறுகிற திருப்பரங்குன்றம். பராசர க்ஷேத்திரமான இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமான் சூரசம்ஹாரத்தை நிறைவேற்றிய பின்னர் தெய்வானை பிராட்டியை மணந்த புதுக்கோலத்தில் காட்சி தருகிறார். தெய்வானை பிராட்டி இடபாகத்தாளாக அமர்ந்திருக்க, வலது பக்கத்தில் நாரதர் வீற்றிருக்க, அமர்ந்த திருக்கோலத்தில் வடக்கு நோக்கி அருள் பாலிக்கக்கூடிய கந்தக்கடவுள் தேவர்கள் புடைசூழ்ந்து இந்த திருமண கோலத்தை கண்டு களித்துக் கொண்டிருக்க, படை வீடுகளில் முதலாவது திருத்தலமாக விளங்குகிற இங்குதான் மற்ற படை வீடுகளில் இருப்பது போல அல்லாமல் அமர்ந்த கோலத்தில் கந்தக்கடவுள் அருள் பாலிக்கிறார். முதல் படை வீடான திருப்பரங்குன்றம். ஆறு படை வீடு கொண்டவனே வேல் முருகா, பாலாரியில் துயிலும் மால் மருகா, ஆறு படை வீடு கொண்டவனே வேல் முருகா, திருப்பரங்குன்றமதை இருப்பிடமாய் கொண்ட தேவசேனாபதியே சிவபாலா, சேவர் கொடியோனே தெய்வயானை மணவாளா, மூவுலகும் போற்றும் தவசீலா, மூவுலகும் போற்றும் தவசீலா, பாலாரியில் துயிலும் மால் மருகா, ஆறு படை வீடு கொண்டவனே வேல் முருகா, வேல் முருகா, வேல் முருகா.
பீடத்திலே கண்ணுக்கு நல்விருந்து தருபவனே, கல்யாண கோலத்திலே உல்லாச பீடத்திலே கண்ணுக்கு நல்விருந்து தருபவனே, கார்மேகம் கண்டாடும் சீர்தோகை மயிலான தேரேறி பாரெங்கும் திரிபவனே, தேரேறி பாரெங்கும் திரிபவனே, பாலாழியில் துயிலும் மாமருகா, ஆறுபடை வீடு கொண்டவனே வேல் முருகா. இந்நாடு நம் நாடு எல்லோர்க்கும் பொது வீடு என்றென்னும் மனதை நீ தர வேண்டும். இந்நாடு நம் நாடு எல்லோர்க்கும் பொது வீடு என்றென்னும் மனதை நீ தர வேண்டும். மக்கள் கண்ணாக மணியாக காக்கின்ற இமையாக கடமையை செய்து நலம் பெற வேண்டும். பாலாழியில் துயிலும் மாமருகா, ஆறுபடை வீடு கொண்டவனே வேல் முருகா. வேல் முருகா, வேல் முருகா, வேல் முருகா, வேல் முருகா. உலகம் புகழ் ஓங்கு உயர் சீரலைவாய் என்று நக்கீரரால் போற்றப் பெறுகிற திருச்சீரலைவாய் என்று அழைக்கப்படும் திருச்செந்தூர். சூரசம்ஹாரம் நிறைவேறிய பின்னர் தேவர்களின் வழிபாட்டை பெருமான் ஏற்றருளிய திருத்தலமான இங்குதான் முதலில் முருகப்பெருமானுக்கு கோயில் அமைந்ததாக ஐதீகம். சந்தன சைல கருவறையில் 4 திருக்கரங்களோடு பூவும் ஜெபமாலையும் தாங்கியவராக கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் கந்தக்கடவுள். செந்தில், செந்திலம்பதி, செந்தூர்பதி என்றெல்லாம் அழைக்கப் பெறுகிற படை வீடுகள் வரிசையில் 2வது திருத்தலமாக விளங்குகிற திருச்சீர் அலைவாய் என்கிற திருச்செந்தூர். பாலாழியில் துயிலும் மாமருகா, ஆறு படை வீடு கொண்டவனே வேல் முருகா. வேல் முருகா. சிந்தூர் ஆழிக்காரை அருகே நாழிக்கிணறு தந்த கோழிக்கோடி ஓந்தானோ திருச்செந்தூர். கோழிக்கோடி ஓந்தானோ திருச்செந்தூர். வீடு வாரம் பெற நாடும் தலைமையை காக்கும்
ஆழிக்கரை அருகே நாழிக்கிணறு தந்த கோடி கோடியோன் வாழும் திருச்செந்தூர். வாழிய தேவர் என்று சூரன் குலத்தை அன்று வேருடன் அடித்து வந்தான் அருள் சிந்தூர். ஆழிக்கரை அருகே நாழிக்கிணறு தந்த கோடி கோடியோன் வாழும் திருச்செந்தூர். கோடி கோடியோன் வாழும் திருச்செந்தூர்.